பெர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே கேள்விக்கு பல விதமான பதில்கள். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க உணர்ந்துக்கிட்ட ஒரு விதத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பெர்செப்ஷன். அதாவது உணர்தல் அப்படிங்கிறது தான் பெர்செப்ஷன். ஒரு கொடிய விலங்குகள் நிறைந்த பயங்கரமான காடு இருக்கான். அங்கே ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க. இந்த விறகு வெட்டி என்ன பண்ணுவாராம், டெய்லி விறகு வெட்டி கொண்டாந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுப்பாராம். அந்த மனைவி என்ன பண்ணுவாங்களா, அவர் வெட்டின விறகு எடுத்துட்டு ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் விறகெல்லாம் விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து ஆத்தோரமாக இருக்கிற மளிகை கடைக்காரர்கிட்ட நிறைய சாமான்கள் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவாங்களாம். ஆனால் அந்த விறகு வெட்டிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, மது குடிச்சிட்டு வந்து அவர் மனைவியை போட்டு அடிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் போக 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 இவர் மதுவுக்கு ரொம்ப அடிமையாகி இவர் மனைவியை போட்டு டெய்லி அடிக்க ஆரம்பிச்சிடாரு. இது தொடர்கதையாகுது. இப்போ வருமானம் கம்மியாகுது. இருந்தாலும் அந்த மளிகை கடைக்காரர் வந்து அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம், அந்த அம்மா அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு மலருது. அது தவறான பாதை நோக்கி போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது, அமாவாசை இரவு அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த விறகு வெட்டி ரொம்ப அநியாயத்துக்கு குடிச்சு வந்து அந்த அம்மாவை போட்டு ரொம்ப அடிச்சிடறாங்க. இதுக்கு மேலேயும் தன்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த நடு இரவுல அந்த அம்மா என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியேறி அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளியேறாங்க. பார்த்தா நல்ல அமாவாசை இரவு, ஃபுல் காடு, நல்ல இருட்டு. என்ன பண்றது அப்படின்ட்டு போறாங்க. ஆற்ற கடந்து போனா அங்கே தேத்தாப்புல கடை இருக்கு அப்படின்ட்டு தைரியத்தோட போறாங்க. அப்போ ஆற்ற கடக்கன்னா என்ன பண்ணணும், பரிசில் வேணும். பரிசில்காரனை போய் எழுப்புனா அவரும் சரியான தூக்கத்துல இருக்காரு. இந்த அம்மாவுக்காக தூக்கத்தை தியாகம் பண்றதுக்கு அவர் தயாரல்ல, வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சரி, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ஒரு மரப்பாலம் வரும். அங்க போய் அந்த மரப்பாலத்தை ஏறி இறங்கணும்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த பக்கம் ஒரு சிறுத்தையும் புலியும் நடமாடுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த அம்மா அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்த சைடு போகிறாங்க. மறுநாள் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, சிறுத்தையோ புலியோ அந்த அம்மாவை கடுமையாக தாக்கி அவங்க இறந்து அவங்களுடைய பிணம் வந்து அந்த பக்கமாக கிடக்குது. இப்போது இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த அம்மாவோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொல்லலாம். யார் அப்படின்னா, அந்த விறகு வெட்டினால தான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். இல்லை, ஒழுக்கம் கெட்ட அந்த விறகு வெட்டியோட மனைவியின் நடத்தையால தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த பரிசில்காரன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த தவறான பாதைக்கு ஈர்த்து சென்றார்களே அந்த மளிகை கடைக்காரர் அப்படின்னு அவரையும் சொல்லலாம். அதாவது ஒரு கேள்விக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்படி 4 விதமான பதில்கள் வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் பெர்செப்ஷன். அதாவது நடு ராத்திரில ஒரு ஓங்கி நிற்கிற அரச மரத்தோட அடியில் இருந்து நம்ம நிமிர்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதனுடைய கிளை தெரியும், அப்புறம் இலை தெரியும். அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே அர்ஜுனன் மாதிரி பார்த்தாதான் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த நிலாவோட வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்த எடுப்பில் நம்மளுடைய பெர்செப்ஷன் ஒரு மனிதன் அல்லது அவனது செயல் மீது படிந்து உண்மைக்கு மாறான தோற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த உடனே ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதனால நம்மளுடைய முதல் பார்வையை மனசுல வாங்காம கொஞ்சம் நிதானமா விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு மீண்டும் அதே சம்பவத்தை அசை போட்டோம் அப்படின்னாதான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை விளங்கும். நன்றி.